அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டில் முஸ்லீம்களின் நிலை, முஸ்லீம்கள் அரசியல் நோக்கங்களுக்காக எவ்வாறு பார்க்கப்படுகிறார்கள்? சில வலதுசாரி சிந்தனையுடையவர்களால் முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மக்கள் இல்லை, இந்த நாட்டின் பூர்வக்குடி இல்லை என்பதாக வதந்திகளை பரப்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் இங்கு இருக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஆகிய தமிழ் குல சகோதரர்களின் உறவினர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இதை 2008ஆம் ஆண்டு மரபணு சோதனை மூலமாக நிரூபிக்கப்பட்டு இவர்கள் அனைவரும் இவர்களுடைய மரபணு டிஎன்ஏ டெஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள மக்களோடு ஒத்துப்போகிறது என்று ஆய்வறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்குது. அந்த ஆய்வறிக்கையை தற்பொழுது பார்க்கலாம். அந்த ஆய்வறிக்கையில் மரபணு சோதனை மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்களே ஆய்வு என்ன என்பதை பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு ஹியூமன் பயாலஜி என்ற சர்வதேச அறிவியல் இதழில் ஒரு முக்கியமான ஆய்வு வெளியானது. முத்துகிருஷ்ணன், ஈஸ்வர்காந்த் மற்றும் அவரது குழுவினர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சமூகங்களிடையே மரபணு சோதனை நடத்தினார்கள். இதில் தமிழக முஸ்லிம்கள் பிற சமூகங்களான பிசி, எம்பிசி மற்றும் எஸ்சி, எஸ்டி பிரிவினரிடம் எவ்வளவு ஒத்துப்போகிறார்கள் என்பது ஆராயப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவுகள் ஆச்சரியமானவை மட்டுமல்ல, உண்மையை உறக்க சொல்பவை. தமிழக முஸ்லிம்கள் மரபணு ரீதியாக இங்குள்ள கவுண்டர், பிசி, வன்னியர், எம்பிசி மற்றும் பறையர், எஸ்சி ஆகிய சமூகங்களுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது மதம் மாறினாலும் நம்முடைய பூர்வீகம், இரத்தம், மரபணுவும் இந்த தமிழ் மண்ணை சார்ந்ததுதான் என்பதை அறிவியல் நிரூபித்துள்ளது. மேலும் இந்த ஆய்வை நடத்தியது யார்? இந்த ஆய்வுகள் பெரும்பாலும் ஒரு தனி நபரால் நடத்தப்படுவது இல்லை. இந்தியாவில் முதன்மையான அறிவியல் நிறுவனங்கள் இணைந்து இந்த ஆய்வு செய்கிறாங்க. சிசிஎம்பி, சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ஹைதராபாத் அங்கே இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டு, அப்புறம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பிஹெச்யூ, அப்புறம் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், சர்வதேச இது முக்கியமாக ஆய்வாளர்கள் முனைவர் டாக்டர் கே தங்கராஜ், டேவிட் ரிச் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆய்வுகளில் இதில் ரொம்ப முக்கியமானது ஆய்வு ஒரே ஆண்டில் 2009 தொடங்கி 2018-19 வரை பல்வேறு கட்டங்களாக ஆய்வறிக்கைகள் வெளியே